வாசஸ்தலத்தை அங்கே வச்சதுக்கு காரணம் என்ன? அப்படி வச்சா என்ன ஆகும்? அதுதான் பின்னால் அது கீழே சொல்கிறது. அதன் ஆகாரத்தை உள்ளே வந்துட்டா என்னன்னா, சாப்பாட்டு பொறுப்பெல்லாம் அவர் பொறுப்படுத்திக்கிடுவார். சீயோனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆகார குறைவு இருக்காது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா அவர் அங்கே வாசம் பண்றார். அப்புறம் அதன் ஏழைகளை நான் என்ன செய்வேன்? சாப்பாடே இல்லாத நபர்களுக்கு கூட அங்கே சாப்பாடு கிடைக்கும். ஏழையா இருக்கிறான் அவனுக்கு கூட என்ன செய்ய கிடைக்கும்? சாப்பாடு. கர்த்தர் அவர்களை அங்கே நமக்கு நியாய இதில் ரூத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் இஸ்ரவேலி ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாராம். அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். அடுத்து சொல்றாரு, அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை ஒடுத்துவேன். ஆசாரியர்னா யார்? பாஸ்டர். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரருங்க. ஒரு வீட்டில் தேவன் வாசம் பண்றாருன்னா ஊழியக்காரர்களுக்கு அதனால அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக்குவேன்றார். அவர்களுக்கு ரட்சிப்பேன். ரட்சிப்பேன், நான் அவங்களை காப்பாற்றுவேன். கீழே அடுத்து சொல்றார், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் சபை மக்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம்? ஒருத்தருக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா, அன்னைக்கு சீயோன், இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டா ஒரு ஒரு பெரிய நாம மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆமா, கம்பீரமாய்